இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, சிக்னல் கொடுக்கலான்னு பார்த்தா வெளியே சாம்பிராணி போட போயிட்டானே. டேய், சிக்னல் கொடுக்கறத கவனிடா. டேய், ஊர்ல சாம்பிராணி போடுறவனெல்லாம் அஸ்டண்டா சேர்த்துக்கிட்டா இதாண்ட நிலைமை. டேய், இங்க போடுறோம். என்னடா ஆச்சு? ஐயோ குருஜி, பாத்து பாத்து. டேய் கார்த்திக், போய் அந்த ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வாடா. போடா. சரிப்பா. என்ன இந்த விபூதி நெருப்புல போட்டா எவ்வளவு பவரா எரியுது. ஐயோ அண்ணா, அத்தை என்ன குருஜி நீங்க? நாங்க குடு குடு. பாருங்க அதுக்குள்ள எப்படி. பாத்து பாத்து, மெதுவா எரியுது. பாத்து செய்யுங்க குருஜி. ஏதாவது பெரிய காயமாயிட்டா என்ன பண்றது? பாத்து பண்ணுங்கண்ணா, ஜாக்கிரதையா பண்ணுங்க குருஜி. பரவாயில்ல, விடுங்க. பாத்துக்கோங்க. ஏமா அண்ணா, என்னம்மா நீ உள்ளதாச்சு பொண்ணு, நீ ஏமா அதெல்லாம் பண்ற? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னமா பண்றது? அண்ணா, நான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல சும்மா வார்த்தைக்கு அண்ணன் சொன்னேன்னு நினைச்சீங்களா? உண்மையாவே நீங்க எங்க அண்ணன் தான். நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன். அண்ணா, நீங்க என் குழந்தைய தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது, ஆகவும் விட மாட்டேன். நீங்க பூஜை பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணுங்கண்ணா. குருஜி பாத்து பண்ணுங்க குருஜி. சரி. கண்ணை தேய்ச்சி சிக்னல் கொடுத்துட்டாரு, போட்டுற வேண்டியதான். என்ன சிக்னல் கொடுக்காம மருந்து போட்டான்? குருஜி, நீங்க தான் கண்ணை தேய்ச்சி சிக்னல் கொடுத்துட்டீங்களே, சீக்கிரம் மூக்க பொத்துங்க, இல்லைன்னா நீங்களும் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. வலிமா வலிமா. யோ, சீக்கிரம் டாக்குமெண்ட் எடுத்து கொடுங்கயா. டேய், இவளுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடு. ஓகே குருஜி. போ போ போ, மயக்கம் போட்டு விழு. பை. சக்சஸ். ஒழிஞ்சு விட்டடா. குருஜி, எல்லாம் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க, நாங்க எடுத்து ஓடிடுவோம். எங்களை மன்னிச்சிருங்க. திருந வேலைக்கு தான் திரும்ப வந்திருக்கானா? இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு ஓடி இருப்பேன். நான் எஸ்கேப் ஆயிருந்தேன்னா என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சது 10 வருஷமாச்சும் ஆகும். அது அது என்னமோ தெரியல, இந்த குடும்பத்தில் திருட எனக்கு மனசே வரல. சரியான லூசா இருக்கானே, இப்படி மொத்தமா பிளான் பண்ணி தூக்கிட்டு திரும்ப வந்து சொதப்புறானே. குருஜி குருஜின்னு உன்னை எவ்வளவு நம்பினேன், இப்படி பண்ணிட்டியே. நீ எல்லாம் மனுஷன் தானா? நான் திருடன் தான். ஆனா இந்த குடும்பம், இங்க இருக்கிற இந்த உறவு, தங்கச்சி
நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன மனுஷனாக்கிட்டீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை ஏமாத்த எனக்கு எனக்கு மனசே வரல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அண்ணன் தம்பிங்க, பிள்ளைங்க மேல உயிரா இருக்கிற அப்பா, இந்த இந்த வீட்டுல எல்லாருக்குமே தாயா இருக்கிற வள்ளி அம்மா, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு நீங்க எல்லாம் உதாரணமா இருக்கீங்க. இப்ப கூட நான் என் தங்கச்சியோட ஆபரேஷனுக்காக தான் நான் இங்க திருட வந்தேன். ஆனா இந்த குடும்பத்துல திருடி என் தங்கச்சியை காப்பாத்துறனா அவ நல்லா இருப்பாளான்னு எனக்கு சொல்ல தெரியல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தூணை பிடிச்சி உட்காந்துருக்கியா நீ? சுவாமிகள் சுவாகா வீட்டுல இருக்கிற மொத்தத்தையும் எல்லாத்தையும் தேடி தேடி வச்சு ஒன்னும் விடாம எல்லாத்தையும் மொத்தமா தூக்கிட்டு போயிருப்பான். சுவாகா குருஜி வராரு, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எல்லாரும் சுத்தபத்தமா இருக்கணும், நீங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும்னு சொல்லி சொன்னேன். சுவாகா சொன்னல. ஸ்வாஹா. சுவாகா என்னத்த ஸ்வாஹா. என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? பாரு கார்த்தி, ஏய், தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்த புது மந்திரம்டா, ஃபியூஷன். அட குருஜி சொல்லி கொடுத்துட்டு போனார்ல, அது அப்படியே மனப்பாடம் பண்ணி அத்தையோட சோகம் தீர்றதுக்காக நான் சிறப்பு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்காக தான். இட்ஸ் ஒன்லி ஃபார் யூ. ஓ ஆமாமா, கண்டிப்பா பண்ணிதானே ஆகணும். இங்க பாருங்க, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க, எழுந்துச்சு போங்க. ஏன்ட்ட அவன் தான் கலர் கலரா ரீல்ஸா விடுறான்னா அது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புன பாத்தியா? அங்க நிக்கிற நீ, உன்னை எல்லாம் என்னன்னு சொல்றது? அவனுங்களை விட்டுருந்தோன்னு வச்சுக்க, பாரு மொத்த வீட்டையும் கோணி பையில சுருட்டி இடுப்புல வச்சுக்கிட்டு கிளம்பி போயிருப்பானுங்க. நம்ம நடு ரோட்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருப்போம். அதான் அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன? நம்ம எங்க கண்டுபிடிச்சோம்? அவன் தான் பாவப்பட்டு கொடுத்தான். என்ன சமாளிக்கிற நீ? ஏய், இப்ப என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, எந்திரிச்சு போங்க. ஆனா இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவனுக்கே அவன் மேல டவுட் வரும்போதெல்லாம் நம்ம அத்தை நடுவுல பூந்து ஒரு கான்பிடன்ஸ் ஸ்பீச் கொடுத்து கடைசி வரைக்கும் போராடி அவனை ஜெயிக்க வச்சிருச்சு. ஆனா இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம அத்தை மாதிரி ஒரு ட்ரெயினர் கூட இருந்தா வாழ்க்கையில யாரு எதை வேணாலும் சாதிக்கலாம். அதுக்கு அவன் ஒரு உதாரணம். அத்தை, நாளையில இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எங்க 3 பேர்த்துக்கு சொல்லி கொடு. டேய் மாறா, உனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தலடா, அப்புறம் எப்படி நீ அசால்ட்டா இருந்த? டேய், பூஜையில வச்சுதான் லாக் பண்ணலாம்னு இருந்தேன்டா. ஓ, ஆனா அவன் அதுக்கு முன்னாடியே அத்தைய லாக் பண்ணிட்டான்டா. புகைய போட்டு மொத்த பேர்த்தையும் மயங்க வச்சுட்டான்.